ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நான் வந்து டீமன் ஸ்லேயர் அதோட ஃபர்ஸ்ட் சீசனோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போய் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ போய் தான். ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஃபஸ்ட்டு சீசன் மட்டும் நான் பார்த்துருக்கேன். பார்த்தோன்னே உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்திருக்கேன். ஸோ வெறும் ஃபஸ்ட் சீசன் மட்டும்தான், இன்னும் 3 சீசன் இருக்குது. அதை நான் ஒரு சீசனையும் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அப்புறம் டோட்டலாக நான் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். ஃபஸ்ட் சீசன் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு பிசுமே இல்லை, ஒரு ஃபன் எமோஷ்னல் ரைடாக இருந்துச்சு ஃபஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே. நீங்கள் ஒரு 25 to 28 எபிசோட் தான் இருக்குது, நீங்கள் ஒரே சிட்டிங்கில் பார்த்துக்கலாம். நிறைய கூஸ்பம் சீக்வன்ஸ் இருக்குது. அதாவது வந்து இந்த சீசனோட மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் யாருன்னா டான்ஜிரோ, நெசுக்கோ, ஜெனிட்ஸு, இன்சுகே, இவங்க 4 பேர் தான் வந்து முக்கியமான ப்ரோட்டகனிஸ்ட். அவங்க கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமாக டான்ஜிரோக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப பீக்காக இருந்துச்சு. அவரோட மாஸ் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அவருக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட் எமோஷனலாக இருந்தாலும் சரி, அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் நல்ல சிஸ்டரை பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது வந்து டீமன் காப்பை போய் சேரணும் அதுக்கான முயற்சியை எடுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமாக நெசுக்கோ அவங்களோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் சில மாஸ் சீக்வன்ஸ் தான் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு சீசன் தான் அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் அவுட் ஆகுதா. பட் செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் தான் ஃப்ரெஷ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் சில சீன் தான் வராங்க, பட் சில சீனை சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. முக்கியமாக இன்சுகே அண்ட் ஜெனிட்ஸு வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அதுக்கு போயிருக்கு ஃபஸ்ட் சீசன்லேயே. ஒரு பயந்தாங்குதி எப்படி வந்து ஒரு டீமனே டீமனே எப்படி அதுக்கு அந்த பிரேவ் வருது, எப்படி அந்த தைரியம் வருது, எப்படி எதுக்குறாரு, அந்த சீன் தான் சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமாக ஒரே ஒரு மூவ் தான் அவருக்கு தெரியும். அந்த ஒரு மூவ் வச்சுட்டு எப்படி வந்து டீமன்ஸ் அவர் வந்து கொல்றாரு, அதான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி அது. வெறும் ஒரு மூவ் தெரிஞ்சவன் எப்படி வந்து கொல்ல முடியும் எல்லா டீமனையும், சார் டீமன்ஸை, அது செம்மையாக இருந்துச்சு அந்த ஸ்டோரி லைன். முக்கியமாக இன்சுகி வந்து ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர், அவருக்கான கேரக்டர் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த 4 கேரக்டர் எனக்கு பிடிச்ச கேரக்டர் பார்த்தா டான்ஜிரோ கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணியிருந்தாங்க. பட் அவர் தான் ஃபுல்லாக வருவார். நடுவில் தான் ஜெனிட்ஸுவும் இன்சுகி அவங்க தான் வருவாங்க. சூப்பராகவே இருந்துச்சு ஃபஸ்ட் சீசன். ஃபஸ்ட் சீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு காரணம், நிறைய வில்லன்ஸ், ஒரு 5-6 வில்லன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. அந்த வில்லன்ஸ் எப்படி வந்து இவங்க வந்து கொல்றாங்க, அந்த சீன் தான் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக நிறைய சப் பிளாட்ஸ் இந்த மாதிரி தோணுச்சு. மெயின் பிளாட் வந்து சிம்பிளாக பார்த்தா டான்ஜிரோவோட ஃபேமிலியை வந்து மூசான் அவர் தான் மெயின் தான். அவர் வந்து இவங்க கொன்றுவார், எதுக்கு கொன்னாரு அதுதான் வந்து ஃபஸ்ட் சீசனில் வந்து ஃப்ரெஷ் அவுட் ஆகுது. பட் போக போக நமக்கு தெரியும். எல்லாம் 4 சீசன் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டர் நெசுக்கோவும் அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. டான்ஜிரோவும் சேர்ந்து எப்படி இந்த டீமன் அந்த சிட்டி ஃபுல்லாக டீமன் இருக்குது, அதுலேருந்து எப்படி சர்வே ஆகுறாங்க, இவர் போய் டீமன் காப்பை போய் சேர்ந்தாதான் இல்லையா, அதுக்கான ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறாரு, லாஸ்ட்டாக சேர்ந்தாதான் இல்லையா, இதான் சேர்ந்துருவாரு, அது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு 20 எபிசோடு வரைக்கும் இந்த கதை வந்து ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் ஹஷிதாஸ்ன்னு சில பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கான கேரக்டர் இன்ட்ரோ மாதிரி தருவாங்க. பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குது அது ஃபஸ்ட் சீசனில். பட் இன்ட்ரோ மாதிரி தருவாங்க. அந்த இன்ட்ரோ சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமாக ஃபஸ்ட் சீசன் பார்க்கும்போது போர் அடிக்காமல் நிறைய கூஸ்பம் சீன் வச்சு சில டைம் லைட்டாக எப்படி சொல்கிறது, ஸ்லோ ஆகும், போர் அடிக்காது, இட் பி ஸ்லோ ஆகும். பட் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. முக்கியமாக எனக்கு பிடிச்சது டான்ஜிரோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் சீசனில். பார்ப்போம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹை பாயிண்ட்டோட நியூ மிஷினுக்கு போகிற மாதிரி ஒரு ஹை பாயிண்டோட முடிச்சிருந்தாங்க. நிறைய ஹை பாயிண்ட்ஸ் இருக்குது, சூப்பராகவே எழுதியிருந்தாங்க. அதாவது வந்து ஒரு ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. முக்கியம் அனிமேஷன் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாடர்ன் அனிமேஷன் வந்து இந்த டீமன் ஸ்லேயருக்கு சூப்பராகவே இருந்துச்சு. பட் இன்னொன்று வந்து இவர் எப்படி எதாவது டீமனையும் கொள்ளாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 எபிசோட் வந்து இது பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவர் திங்கிங் எப்படி இருக்குது, இதில் நிறைய ப்ரீடிங் வேறு இருக்குது. ஃபயர் ப்ரீடிங் இஸ் டாப் ப்ரீடிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா வாட்டர் ப்ரீடிங், நிறைய ப்ரீடிங் இருக்குது 3. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அந்த ஸ்வாட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன், நிறைய அதாவது வந்து மாஸ்டர் தான் இருப்பாங்க, அதாவது நிறைய மாஸ்டர் தான் இருப்பாங்க, அவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கட்டும், நிறைய சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் சீசன். பட் போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் சீசன் எனக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. 5க்கு ஒரு 4 தரும், அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு சில நெகட்டிவ் ப்ராப்ளம், கொஞ்சம் ஸ்லோவாக அதாவது வந்து இட் இஸ் அ ஃபன் அனிமே, நாட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அனிமே. அதாவது நான் சொல்லுவேன், நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நீங்கள் அட்டாக் டைட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எபிசோடே உங்களுக்கு வந்து கதைக்கு போயிடுவாங்க. இதையும் போதாங்க, தப்பு சொல்ல மாட்டேன். பட் அதுக்கப்புறம் அட்டாக் டைட்டன் ஸ்பீடாக இருக்கும். அதாவது வந்து டக்கு என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு விறுவிறுப்பு இருக்கும். பட் இந்த அனிமே அந்த விறுவிறுப்பு இல்லை. பட் இது சூப்பர் அனிமே, நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோட ரேட்டிங் 5க்கு 4 கன்ஃபார்ம் நல்ல ரேட்டிங் தான் நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டெத் நோட் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ், பை.